ஹே கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டைப் ஆடியன்ஸுக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே ஸ்லீப்பிங்கில் இருக்காங்க. அந்த மொத்த ஸ்பேஸ்ஷிப்புமே ஒரு ரோபோட் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஒரு பிளானட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணதும் அங்கே போகிறாங்க. பிகாஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்கே ஒரு டீம் போயிருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்க ரிட்டர்ன் வர மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள தேடி இந்த ஸ்பேஸ்ஷிப் அங்கே போகும். அங்கே போய் அங்கே நிறைய ஏலியன்ஸ்லாம் இவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. நிறைய சீன்லாம் நடக்கும். அங்கே ஒரு ஒரு பர்சனை மீட் பண்ணுவாங்க. இவங்க கூட ஆக்சுவலாக ஒரு ரோபோட் போகும். அதே ரோபோட்டோட லுக்கில் தான் வருவான். பிகாஸ் இவனோட ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் அங்கே இருக்க ஆல்ரெடி இருக்கிற ரோபோட். பட் அவங்க யாருக்குமே தெரியாது ஆல்ரெடி அங்கே போன டீமோட அந்த நிலைமைக்கு காரணமே அங்கே இருக்கிற அந்த ரோபோட் தான். ஆக்சுவலாக அவன் தான் பார்த்தீங்கன்னா மூவியோட மெயின் வில்லன். ஸோ அந்த ரோபோட் கேரக்டரோட பேர் டேவிட். லுக் லைக் ரோபோட், உள்ளே இருக்க ஸ்பாட்ஸ்லாம் ரோபோட்டாக இருக்கும். பட் ஹி பிஹேவ் லைக் மோர் தென் ஹியூமன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கிளாசிக் வெர்ஷனில் இருக்கும். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கண்டிப்பாக நம்மளை தேடி யாராவது வருவாங்க, அவங்க மூலமாக இந்த பிளானட்லேருந்து நம்ம வெளியே போகணும். அவன் நிறையா ஏலியன்ஸை புதுசாக ரெடி பண்ணி வச்சுருப்பான். அதெல்லாம் இன்னும் பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது யாருக்குமே தெரியாத அவன் பின்னாடி இவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. நிறைய பேரை ஃபினிஷ் பண்ணிடுவான். ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோபோட்டை இவனோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுவான். அவன்கிட்ட பேசி பிரெயின் வாஷ் பண்ணி. அந்த பிளானட்டில் இருக்க மொத்த ஏலியன்ஸுமே இவனால் உருவாக்கப்பட்டது தான். இப்போ ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் அவன் மேலே டவுட் வரும். ஆல்மோஸ்ட் ஒரு சீனில் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க இவன் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து வேகமாக இங்கேருந்து ரிட்டர்ன் போக ட்ரை பண்ணுவாங்க. பட் அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமாக்ஸில் ஒரு தரமான ட்விஸ்ட் இருக்கும். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய பிக் சைஸில் இருக்கக்கூடிய ஏலியன்ஸ்லாம் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் அட்டாக் பண்ணோம். அதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோம். ஒன் ஆஃப் த சீன்லேயே இவன் ஸ்வாப் ஆயிடுவான். அவங்க எல்லாருமே அவங்க கூட போன ரோபோட் தான் அவங்க கூட இருக்குன்னு நினச்சிப்பாங்க. பட் இவன் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இவன் அந்த இடத்துக்கு வந்துடுவான். அவனை மாதிரி ஆக்ட் பண்ணுவான். அவங்க கூட இருந்து ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாருமே தூங்க வைப்பான் ஸ்லீப்பிங் பாக்ஸில். பிகாஸ் அப்போ தான் அவங்களுக்கு ஏஜ் ஆகாது அப்படிங்கிறதுனால. அந்த டைம் தான் ஹீரோயினுக்கு ரியலைஸ் ஆகும் இவன் நம்ம கூட வந்த ரோபோட்டில் ஆல்ரெடி அங்கே இருந்த அந்த டேவிட் அப்படிங்கிற வில்லன் கேரக்டர். ஸோ அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆவாங்க. பிகாஸ் அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஆல்மோஸ்ட் 2000+ பீப்புள் இருப்பாங்க. இப்போ எல்லாமே அவனோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். இதோட செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். தேர்ட் பார்ட் லோடிங். இப்போ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மூவ் ஆகிட்டுருக்காங்க. அந்த இடம் ஆக்சுவலாக ஒரு எர்த்து மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே இவங்களால் ஆக்சிஜனுமே யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ப்ராப்ளம் என்னென்னா ஒரு சோல்ஜர் ஒரு பிளேஸில் இருந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருப்பான். அந்த டைமில் அவனோட நோஸ் வழியாக பார்த்தீங்கன்னா சில ஏலியன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது அவனோட உடம்புக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுவான் அதுலேருந்து. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆவாங்க. இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜருமே பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அவங்களுமே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல நிறைய ஏலியன்ஸ் வரும். ஏலியன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான க்ரீச்சர்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்களை சரவுண்ட் பண்ணி நிறைய ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. இவங்க டீமில் ஒரு பர்சனையும் அட்டாக் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் பர்சன் வரான். அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க எல்லாருமே சேவ் பண்ணுறான். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலாக இங்கேருந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து போனவங்க கூட ஒரு ரோபோட் இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டான ரோபோட், லுக் லைக் எ ஹியூமன் பட் இஸ் மோர் பவர்ஃபுல். அந்த ரோபோட்டோட சேம் லுக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்சன் இருப்பான். அப்புறம் தான் தெரியும் ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்திருக்கும் ஒரு டீமோட. அவங்க கூட வந்த ரோபோட் தான் அங்கே இருக்கிற அந்த பர்சன். பட் அவனுக்கு ஹியூமன் மாதிரி பியர்ட்லாம் வளர்ந்துருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பான் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக அந்த மூவியோட ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் அவனோட பேர் டேவிட். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இதே மாதிரி கிரியேட்டர்ஸை தேடி ஒரு பேசஞ்சர்ஸ் டீம் கிளம்புவாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த பிளானட்டில் இருக்கக்கூடிய சில கிரியேட்டர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க.
போனால் எல்லாருமே அங்கேயே அவங்களோட லைஃப் முடிஞ்சிடும். இந்த ரோபோட் மட்டும் தான் ஸ்டில் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க யாருக்குமே தெரியாது அவங்க ஒரு ட்ராப்பில் வந்துட்டாங்க அப்படின்னு. இப்போ அவன் பார்த்தீங்கன்னா அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான், அவன் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க இடத்துக்கு. அதில் இருக்கக்கூடிய சிலருக்கு அவன் மேலே ஒரு டவுட் இருக்குது. சேம் டைம் இவங்க கூட வந்த ரோபோட் கூட அவன் நல்லா க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கான். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் பக்கத்தில் வரும், அவன் ஸ்டாப் பண்ண சொன்னதுமே அது ஸ்டாப் ஆகும். பட் கூட இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர் அதை ஷூட் பண்ணிடுவான். அவனுக்கு அந்த சோல்ஜர் மேலே பயங்கர கோவம் வரும். பிகாஸ் அந்த ஏலியன்ஸ் எல்லாமே அவனால் உருவாக்கப்பட்ட க்ரீச்சர்ஸ். இத்தனை வருஷம் அவன் இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன டீமோட அந்த நிலைமைக்கும் அவன் தான் அது காரணம். ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த மூவி எல்லா டைப் ஆடியன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீல் கொடுக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மூவி பிடிக்கும். ஓகேவா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறதையுமே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபேவரட் சைஃபை மூவி என்ன அப்படிங்கிறதையுமே ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் guys, which is the best sci-fi மூவி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான சைஃபை மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பேசஞ்சர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஆல்மோஸ்ட் 2000+ பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்லீப்பிங்கில் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட ட்ராவலிங் டைம் எந்த ஒரு லிமிட்டுமே இல்லை. ஸோ அதனால் அவங்களோட டார்கெட் பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஒரு பிளானட்டுக்குள்ளே போயிருக்கும். அதே பிளானட்டில் இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ் யாருமே ரிட்டர்ன் வந்திருக்க மாட்டாங்க. அவங்கள தேடி போக தான் அந்த ஸ்பேஸ்ஷிப் பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு போகும். ஸோ அவங்களோட ஏஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாருமே ஸ்லீப்பிங் மோடில் இருப்பாங்க ஒரு பாக்ஸுக்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே அவங்க ஸ்லீப்பிங்கில் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஆகாது. மொத்த ஸ்பேஸ்ஷிப்புமே பார்த்திங்கன்னா ஒரு ரோபோட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டான ரோபோட். ஓகே, இப்போ நியூவாக ஒரு பிளானட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணதுமே ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகுறாங்க. மற்ற அங்கே இருக்கக்கூடிய சில சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங்லேருந்து நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப் அந்த பிளானட்டுக்குள்ளே லேண்ட் ஆகிற அந்த இடமே பார்த்திங்கன்னா வாட்டராக இருக்கும், தண்ணியாக. லைக் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர் மாதிரி. ஸோ ஐ திங்க் அந்த லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப க்ரீனியாக செம்மையாக இருக்கும் பிளானட். இப்போ அங்கேருந்து மூவ் ஆகுறாங்க அந்த ஸ்பேஸ் ஷூட்ஸ்லாம் போட்டுட்டு. பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங்லேருந்து நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப் அந்த பிளானட்டுக்குள்ளே லேண்ட் ஆகிற அந்த இடமே பார்த்திங்கன்னா வாட்டராக இருக்கும், தண்ணியாக. லைக் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர் மாதிரி. ஸோ ஐ திங்க் அந்த லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப க்ரீனியாக செம்மையாக இருக்கும் பிளானட். இப்போ அங்கேருந்து மூவ் ஆகுறாங்க அந்த ஸ்பேஸ் ஷூட்ஸ்லாம் போட்டுட்டு.